ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளெருக்கு விநாயகர் எப்படி இதை வழிபடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெள்ளெருக்கு விநாயகரை ஃபஸ்ட்டு பன்னீரால் நல்லா ஃபுல்லாக நல்லா கழுவிடணும். நான் அதில் மஞ்சள் பூசி இருக்கிறதுனால நல்லா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கழுவிடுறேன் ஃபுல்லாக. விநாயகர் எப்பொழுதுமே நம்ம வாங்கக்கூடிய விநாயகர் எந்த விநாயகராக இருந்தாலும் சரி, எந்த சிலையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே சைஸ் இருக்கக்கூடாது. வெள்ளெருக்கு விநாயகருக்கு நான் தண்ணி விட்டு கழுகலை. நான் பன்னீரால் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா இந்த மாதிரி எல்லா இடமும் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடமும் படுற மாதிரி அந்த பன்னீராலே கையால் அப்படியே தேய்ச்சி விட்டுறேன் நான். நீங்கள் அதை நல்லா கழுவினதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக பன்னீர் விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நான் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி சந்தனமும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பன்னீர் விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சந்தனம் எடுத்திருக்கேன். பச்சை கற்பூரம் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக வச்சு விநாயகர் மேலே நம்ம இது அப்படியே ஃபுல்லாக தடவி விட்டுரும். கண்டிப்பாக மஞ்சள் கண்டிப்பாக இருக்கணும். காரணம் என்னென்னா, எருக்கம் விநாயகர் பார்த்தீங்கன்னா எருக்கம் வேர் சூரியனோட ஆதிக்கம் கொண்டது. அது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. ஏன்னா இப்போ எப்படி அரச மரம் குரு பகவானுக்கு உகந்தது, அத்திமரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உகந்ததோ, அதே மாதிரி இந்த வெள்ளெருக்கு வேர் சூரிய பகவானோட ஆதிக்கம் கொண்டது. சூரியனோட கதிர்வீச்சை நம்மளால நேரடியா ஈர்க்க முடியாது. ஸோ அதோட அந்த கதிர்வீச்சை டைரக்டா தாங்கக்கூடிய சக்தியும் எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது. அதனால இந்த வெள்ளெருக்கு விநாயகர்ல நம்ம மஞ்சள் தடவும் போது, மஞ்சள் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது. சூரியனும் குருவும் சேரும் போது பார்த்தீங்கன்னா அதோட சக்தி நல்ல சக்தியாகவும் நல்ல அபரீதமான சக்தியாகவும் கிடைக்கும். அதனாலதான் இதுல கண்டிப்பா மஞ்சள் தடவி தான் வைக்கணும். நீங்க இதை இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் நொடி இல்லாம, அதே மாதிரி எந்த ஒரு தீய சக்தியும் இல்லாம, திஷ்டியில இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. அதனால மஞ்சள் தடவி வைங்க. எப்பவுமே வெள்ளெருக்கு விநாயகர் வாங்கி நீங்க பூஜை பண்றீங்கன்னா தயவுசெய்து வெறுமனே வைக்காதீங்க. இப்படி பண்ணி நீங்க வழிபட்டு பாருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பூஜை பண்றதா இருந்ததுன்னா பூஜை ரூம்லயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க பீரோல வச்சும் பூஜை பண்ணலாம். ஆனா நீங்க ஒன்ஸ் இந்த மாதிரி வச்சு வெள்ளெருக்கு விநாயகர் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு தீப தூப ஆராதனைகள் இருக்கணும். நல்ல ஊதுபத்தி, நல்ல சாம்பிராணி, அதே மாதிரி கற்பூரம் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க காட்டணும். நீங்க ஒரு வாரமா வெள்ளிக்கிழமை வீட்டுல பூஜை பண்றீங்கன்னா இந்த வெள்ளெருக்கு விநாயகருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாமே நீங்க செய்யணும். தீப தூப ஆராதனை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா சும்மா வாங்கி வைக்கிறதுனால அது எந்த யூஸும் கிடையாது. அதே மாதிரி இது வைக்கிறதுக்கு ஒரு செம்பு தட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த வெள்ளெருக்கு விநாயகர் இந்த செம்பு தட்டுல ஒண்ணு நீங்க ஆத்து மணல் கொட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காயின்ஸ், 5 ரூபாய் காயின் இருந்ததுன்னா 5 ரூபாய் காயின்ஸை நீங்க தாராளமா இதுல வச்சுட்டு அந்த விநாயகர் அது மேல வச்சு வழிபடும் போது பாத்தீங்கன்னா அதோட பலன் ரொம்ப நல்லாவே இருக்கும். விநாயகர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்தத்துவம் கொண்டவர். அதனாலதான் நம்ம எப்பயுமே எந்த பூஜை பண்றதுனாலும் பாத்தீங்கன்னா மஞ்சள்ல ஒரு விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சாணத்துல பிடிச்சி வைப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு நம்ம ஒரு தீப தூப ஆராதனை பண்ணிட்டு தான் மற்ற எந்த ஒரு கடவுளை வழிபடும் போதோ நம்ம பூஜையை ஆரம்பிப்போம். அதனால நீங்க ஆத்து மணல் இருந்ததுன்னா ஆத்து மணல் வச்சுட்டு வைக்கலாம். இல்ல நமக்கு பண ஈர்ப்புக்காக நம்ம பண்றோம் அப்படின்றதுனால நீங்க இந்த மாதிரி காயின்ஸ், உங்களுக்கு என்ன காயின்ஸ் இருக்கோ, 5 ரூபாய் காயின் இருந்ததுன்னா 5 ரூபாய் காயினே ஃபுல்லாவே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த விநாயகரை வச்சு நம்ம பூஜை பண்ணும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எருக்கம் விநாயகர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மஞ்சள் நீங்க பூஜை பாத்திரம் கழுவும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 10 நாளுக்கு ஒரு வாட்டியோ இதை நீங்க ஃபுல்லாவே திருப்பி கழுவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் தடவி திருப்பி வைக்கணும். ஏன்னா அந்த மஞ்சள் உங்களுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அது அப்படியே இருக்கும். 10 நாள் கழிச்சு உங்களுக்கு அதோட இது போயிடும். அதனால அப்பப்போ அதை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க.
அந்த மாதிரி விநாயகருக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி. அதுவும் சிவப்பு ஒத்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா வச்சு வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வேண்டிய பலன் வந்து கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை எங்களோட சேனலுக்கு சென்ட் பண்ணுங்கள்.